நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. இனிமேல் கடவுளை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன், 10 கட்டளைக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பல நேரங்களிலே 7 திருவருட்சாதனங்களை வாழ்க்கையில் கொண்டாடிவிட்டு 10 கட்டளைகளை வாழ்க்கையில் மறந்து போய்விடுகிறோம். திருவருட்சாதனங்களை வாழ்க்கையில் நாம் கொண்டாடிவிட்டு 10 கட்டளைகளை நாம் வாழ்க்கையில் மறந்து போய்விடுகிறோம். ஒரு முறை ஒரு வீட்டிற்காக பிளஸ்ஸிங்காக கூப்பிட்டுருந்தாங்க, போயிருக்கிறோம். பங்கு தந்தை போய் சொல்லி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிற பொழுது அவர் சொன்னாங்க, சாயந்தரமா வாங்க, சாயந்தரமா வந்தீங்க, வீட்டில் எல்லாருமே இருப்பார்கள், எனவே அப்பொழுது ஜெபம் செய்துவிட்டு வீடு மந்திரித்து விட்டு போகலாம், எனவே ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 மணி சுமாருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஒரு 5:30 மணி சுமாருக்கு போறோம். போய் காலிங் பெல் அடித்தோம், யாருமே இல்லை. ஒரு சின்ன பையன் வெளியே ஓடியாந்தான், வந்துட்டு ஃபாதர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே ஓடலாம். அப்போ நாங்களும் உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா ஹாலில் யாருமே இல்லை, சோஃபாவில் இருந்துச்சு. சரி, அங்கே போய் உட்காந்தாச்சு. இந்த பையன் உள்ளே போனவன் கிச்சனில் அவங்க அம்மா என்ன ஃபாதர் வர்றது அப்படிங்கிறதுக்காக ஏதோ டிஃபன் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா வடை சுட்டுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. என்ன ஹாலில் இருந்து மோப்பம் பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளே போய் அவன் பையன் சொல்லிக்கிறான், இந்த மாதிரி ஃபாதர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. அந்த அம்மா அந்த மாவு கையோடையே வந்தாங்க. வந்துட்டு, ஃபாதர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுவோம், வெளியில் போய்க்கிறாரு, வந்துடுவோம், அவரும் வந்துடுவோம், வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, நம்ம ஜெபம் பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃபாதர், அதுக்குள்ளே நாங்கள் வேலையில் முடிச்சிடறோம் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் உட்காந்தாச்சு. 5 நிமிஷமாச்சு, 10 நிமிஷமாச்சு, 15 நிமிஷமாச்சு, 20 நிமிஷமாச்சு. அவங்களும் கிச்சன்லேருந்து வெளியே வரல, வெளியில் போனவங்களும் வரல. என் பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துட்டு இருந்தான். ஆமாம், திடீர்னு வீட்டுக்குள்ளே ஓடுனான் கிச்சனுக்கு. கிச்சனில் போய் ஒரு சின்ன தட்டில் அவனுடைய சின்ன தட்டில் ஒரு வடையை போட்டுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்தான். உட்காந்துட்டு வடையை சாப்பிட்டே இருந்தான். நான் பக்கத்தில் இருந்து சரி புத்தகம் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வடையை முடித்தான், சாப்பிட்டு முடிச்சோன்னா 2வது வடைக்கு ஓட்டினான் வீட்டுக்கு, ரூமுக்கு. கிச்சனில் போய் 2வது வடையை எடுத்து வச்சுட்டு வந்து மறுபடியும் உட்காந்தான், சாப்பிட்டே இருந்தான். நானும் அப்பவும் புக்கு தான் படிச்சுட்டே இருந்தேன். 2வது வடையை முடித்தான், 3வது வடைக்காக உள்ளே போனான். 3வது வடையும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்தான். நானும் புக்கு தான் படிச்சுட்டு. 3வது வடைக்கு அப்புறம் என்னாலையும் ஒன்றும் என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு வந்த பொழுது 2ஆ வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருந்தானா பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். இவன் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இவன் சாப்பிட்டே போயிட்டு எனக்கு 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7வது வடை சாப்பிட்டுக்கிறான். என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நான் பொறுத்து பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னேன், டேய் நிப்பாட்டு அப்படின்னு. அவன் என்ன அப்படியே பார்த்தான். ஏன் ஃபாதர் அப்படின்னா, எத்தனாவது வடைடா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், 7வது வடை ஃபாதர் அப்படின்னா. நான் சொன்னேன், இதோட நிப்பாட்டிரு, ஏன்னா திருச்சபையில் திருவருட்சாதனங்கள் மொத்தமே 7 தான், அதனால் இதோட நிப்பாட்டிரு அப்படின்னு. அவன் என்ன திருப்பி கேட்டான், 10 கட்டளையை மறந்துட்டீங்களேண்ணா. ஏன்னா அவன் 10ஆவதுக்கு போகிறதுக்கு அவன் ஐடியா போட்டுட்டு உட்காந்துக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் இந்த 7 திருவருட்சாதனங்களை நாம் கொண்டாடி விட்டு 10 கட்டளைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். 10 கட்டளைகளை நாம் மறந்து போய் விடுகிறோம். உனக்கு கர்த்தாமன்ன சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையிலுமேயே ஒரே கடவுளை நம்பி விசுவசித்துக் கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே கடவுளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு சிலர் எல்லாரும் இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பல தெய்வங்களை நாம் நாடி சென்று கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ஒரு எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது
உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை அபிஷேகம் செய்து எரேமியா புத்தகம் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தாயின் கருவில் இருக்கிற பொழுதே உன்னை தேர்ந்தெடுத்த தேவன் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, உன்னை தாயின் கருவில் இருக்கிற பொழுதே உன்னை தன்னுடைய திருக்கரங்களால் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்பார்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். நீ ஒவ்வொருவருமே ஆண்டவரால் தொடப்பட்ட பிள்ளை, அவருடைய அன்பின் பிள்ளை என்பார்களே. ஆண்டவரால் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு இதோ இந்த நாளிலே அவருடைய திரு சன்னிதானத்திற்கு நீங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் எப்படி எதிராக செயல்பட முடியும்? ஆண்டவர் ஒவ்வொரு நீடிய பொறுமை உள்ளவர். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே வாசிப்போம். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே, புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25. ஆண்டவர்கள் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். அப்புறம் 27வது இறை வார்த்தை, ஆ 22 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 22. ஆண்டவருடைய பேரன்பு முடிபெறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. Praise the Lord, praise the Lord, hallelujah. ஆண்டவருடைய பேரன்பு முடிபெறவில்லை, அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை. அடுத்தது, அவை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவை காலைதோறும் புதிதாயிருக்கிறது, நேற்றையை போல அல்ல இன்று. ஆண்டவருடைய பேரன்பு நேற்று வேறு இன்று. ஆண்டவருடைய பேரன்பு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்பார்களே. நான் குற்றத்தோடு குறைகளோடு இருந்தாலும் என்னை நேசிக்கக்கூடிய தேவன் ஒவ்வொரு நாளும் புதிதாக என்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் விரோதமாக நாம் எப்படி செயல்பட முடியும்? அந்த கடவுளை விட்டு நான் எப்படி விலகிச் செல்ல முடியும்? நீ விலகிச் செல்வே என்றாலும் கடவுளுடைய பேரன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது. ஆண்டவருடைய இறை இரக்கம் ஒரு நாளும் விலகாது. நாம பல நேரத்தில் நான் கடவுளுக்கு நான் விரோதமாக நான் என்ன செய்து விட்டேன் அதான் நான் சொன்னேன். நீ நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. இந்த 40 நாட்களில் ஒரு நாள் பங்கு தந்த இடத்துல நீங்க நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. எல்லாரும் ஏதோ ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் பாவ சங்கீதனத்துக்காக ஏற்பாடு செய்வார்கள். அந்த நாட்களில் நீங்கள் அனைவருமே நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யுங்கள். அன்றைய தினம் இந்த இடம் முழுவதுமாக கடவுளுடைய திருக்கரத்தால் முழுமையாக அர்ச்சிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் என்பார்களே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya.